பொம்பளை ஆபீசரா தான் இருப்பாங்க. ஆபீசரா? பயப்படாதீங்க, நான் போய் சமாளிக்கிறேன். என்னமா அங்க பேசி கிழிக்கிறேன்னு இங்க விட்டா கால் விழுந்துரு போல் இருக்கு. பாவங்க. இந்த மில் இன்சார்ஜ் யாரு? என் மாப்பிள கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணு, கோபாலகிருஷ்ணு. என்ன மாமா? யாருங்க? ஆபீசர். இங்க யாரும் பேண்ட் போட்டவங்களே கிடையாதா? இருக்காருங்க. யாரு? வெளியில வாட்ச்மேன். ஸ்டாப் இட். மேனேஜர் யாரு? மாப்பிளைங்க. சூப்பர்வைசர்? மாப்பிளைங்க. இங்க எல்லாமே ஆளினால் மாப்பிள தாங்க. என்ன செக் புக்ல மட்டும் கையெழுத்து போட மாட்டாருங்க, என்கிட்டயும் கொடுக்க மாட்டாருங்க. நான் பணத்தை எடுத்து ஓடிடுவேன். ஆமா, இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க யாரு? ஐம் சேல் டாக்ஸ் ஆபீசர். இந்த மாசத்துல 5000 மூட்டை பருத்தி கொட்டை வாங்கிருக்கீங்க, 1000 டின் எண்ணெய் அனுப்பிச்சிருக்கீங்க. இதோட பில் எல்லாம் எங்க? பில்லு எங்க காணோம்? என்ன பண்றீங்க? பில்ல தேடுறேன். யார் பாக்கெட்ல? ஏமாமா சொல்லக்கூடாது. நீங்க ஆட சொரிய சொரிய சுகமா இருந்தா அப்படியே விட்ட. சும்மா இருக்கு மாமா. இந்தாங்க பல்லு. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. இந்தாங்க. என்ன இல்ல கரெக்டா இருக்குல்ல? பில்ஸ் எல்லாம் ஓகே, ஸ்டாக் புக்ஸும் ஓகே. எங்க மில்லுல பில்லு ஸ்டாக் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஒரு தப்பு கூட இருக்காது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்போம். என் மாப்பிள்ளை எல்லாம் கரெக்டா தான் வச்சிருப்பான். இது என்ன? இது மொட்டை, அது முடி. இது கொட்டை, அது புண்ணாக்கு. இதெல்லாம் கணக்குல வரலையே. ஏங்க சாம்பிளுக்கு வச்சிருக்கிறதெல்லாம் போய் கணக்குல எழுதுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கொட்டையா இருந்தாலும் கணக்குல வரணும். அதனால இப்ப இதுக்காக உங்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைன் போடுறேன். அடியாத்தி 50,000 ரூபாவா? 5,000 10,000 மேடம் கையில வச்சு அமுக்கியா, இல்லன்னா சும்மா விட மாட்டாங்க. என்னது? என்ன சைடுல அமுக்குங்கறா? 5,000 10,000 அமுக்கு சொல்லுதே. அமுக்கு. அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது மாமா. உன்னால முடியல, விடு நான் அமுக்குறேன். சும்மா இருங்க மாமா. இந்த பாருங்க, இந்த 5,000 10,000 எதிர்பார்த்து இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு நய பைசா என்னால கொடுக்க முடியாது. அப்ப நான் ஃபைன் போட்டு தருவேன். எழுதுவீங்க நீங்க? எழுதுவேன். அப்ப ஆக்கலாம். பாருங்க. ஆக்கலாம். மாமா என்ன மாமா என்னமோ எழுது. எங்க கோபாலகிருஷ்ணன்? சீக்கிரம் வாரி போடுங்க, இன்னைக்கே அனுப்பணும். முதலாளி முதலாளி. வணக்கம் ஐயா. வணக்கங்க. ஆச்சாமி, என்ன ஏது ஆபீஸ்ல கூட்டம்? பொம்பளை ஆபீஸருங்க. பொம்பளை ஆபீசர்? ஆமாங்க ஐயா. கணக்கெல்லாம் காட்டினாங்க, மத்த ஆபீசர் எல்லாம் கரெக்டா இருக்குட்டாங்க. ஆனா அந்த சேல்ஸ் டாக்ஸ் ஆபீசர் தான் ஃபைன் போடுறேன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. யாரு இவள ஆபீசர்? என்ன கோபாலு இவள போய் ஆபீசர் அது இதுன்னு இவள தெரியல? என் பொண்ணு ராதா. அடங்க ஒப்பம் தன்னானே. உங்க பொண்ணு ராதாவா? இந்த 5 வயசுல மூக்கு சிந்து தெரியாம வாயில சப்பிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணா இது? அடங்கொன்னியா, சின்ன வயசுல பாவாடை காத்துல பறக்கூட்டு மில்லு இருக்கிற கோடி எடுத்து சுத்திட்டு இருந்த அந்த ராதாவா இது? 2 வயசா இருக்கும்போது ஐஸ் வாங்கி கொடுத்தானே அந்த ராதாவா இது? டேய், நீ மில்லுக்கு வந்து 15 வருஷம் தான் ஆகுது, அதுக்கு வயசு 18. 3 வருஷம் இடிக்குது. பாத்தீங்களா? ரீல் விடுறான் பாத்தீங்களா? என்ன நீ, நாங்க உன்னை தேடி ரயில்வே ஸ்டேஷன் போனா நீ இங்க வந்து கலாட்டை பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. முதலாளி நல்ல வேலை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க, இல்லன்னா என்ன கொப்பரையில போட்டு அமுக்கி இருப்பேன். போங்கப்பா வேலையை பாருங்க. என்னமா அது, நேரா வீட்டுக்கு வராம இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? அப்பா, என்னோட படிப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஆயில் மில்ல நான் தான் பாத்துக்க போறேன். என்னென்ன தப்பு நடக்குதுன்னு ஒரு ஆபீசர் மாதிரி செக் பண்ண வந்தேன். நான் முதலாளி பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஏதாவது தப்பு நடந்தா அதை எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியும்? என்ன தப்பு கண்டுபிடிச்ச? ஒண்ணும் இல்ல. அதான் கோபாலகிருஷ்ணன். இந்த மில்லுல முதலாளி வேலையில இருந்து தொழிலாளி வேலை வரைக்கும் எல்லாத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கிறது கோபாலகிருஷ்ணன் தான். நான் இந்த மில்லு பக்கமே வர்றதில்ல. எப்படி கோபாலகிருஷ்ணன்? ஆளு இந்த கணக்கு வழக்கெல்லாம் ஓகே. ஆனா என்ன, இந்த அரை ட்ரௌசர் அது இது சுத்த மண்ணு மக்கப்பா. ஐயா,
ஆளை பார்த்தெல்லாம் எடை போடக்கூடாதுமா, குணத்தை பார்க்கணும். நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. வா வீட்டுக்கு போலாம். வா 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 வா. அண்ணா 500 ரூபாய் சில்லறை கிடைக்குமா? ஏண்டா நோட்டு வயரம் தான் இருப்ப, உனக்கு எப்பறம் கிடைச்சது 500 ரூபாய்? அப்பா தான் மாத்திட்டு வர சொன்னார். சரி சரி, என்கிட்ட இல்லையடா. மாப்ள நான் 500 நோட்டு பார்த்தே இல்ல, கொடுங்க. மாப்ள இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? ஏண்டா சிரிக்கிற? நல்ல நோட்டா கள்ள நோட்டாங்கிறது இப்படியா பாக்குறது? வேற இவன்டாங்க இப்படி இப்படி சுண்டி பார்க்கணும்னே, சுண்டி பார்க்கல. ஐயோ 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 பணம் பாத்தி 500 ரூபாய் பணம். ஐயோ 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 இங்க என்ன கொண்டு வந்த? மாப்ள இவன் தொல்லை தாங்க முடியல, புடி மாப்ள. புடி ஐயோ 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 புடி 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 தலியா புடி 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 புடி. அதான் டேய் பாப்பா ஐடா டேய் நாயா. ஐயோ இவ்வளவு தூரம் ஓடி வந்து பணத்துல போய் ஓட்டிச்சே மாப்ள. அதை எப்படியாவது எடுக்கணும். இறக்கு பணத்தை. இறக்குடா இறக்கு இறக்கியா? இல்லைங்கடா. ஐயோ மாமா, பணம் இங்கதானே இருந்துச்சு, காணுமே. ஏன் மாப்ள ஒருவேளை பணம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குமா? அது எப்படி மாமா பணம் பாக்கெட்ல வைக்க? அட போ மாப்ள, பணம்னா பணம் வாய புழக்கும்பாங்க. நான் எதுக்கு பாக்கெட் செக் பண்ணட்டுமா? பண்ணுங்க. மாப்ள பாத்தியா, செத்ததுக்கு அப்புறம் நாய்க்கு ஆசைய பாத்தியா? பாரு இது 10ஆவதுன்னு நெத்தியில வேற 1 ரூபாய் கொண்டு போறேன். எங்கடா குளியில போய் செலவு பண்ண போறியா? டேய் யார் பேசுறது? நான் பணத்தோட மனசாட்சி பேசுறேன்டா. என்ன வேணும்? நான் 10 லட்சம் சம்பாரிச்சோம்டா. போகும்போது 1 ரூபாய் நெத்தியில கொண்டு அதையும் புடுங்குறீங்கடா. புடுங்குறான் பாத்தியா? 10 லட்சம் சம்பாரிச்ச மூஞ்சியாது. நான் தெரு பிச்சை எடுத்த மூஞ்சி. இந்தாடா வச்சு சொல்லடா. டேய் இந்த பத்திரமா வச்சுக்க. அவங்கிட்ட கொடுத்துரு. ஐயோ போச்சா மறுபடியும். போகுது. ஐயோ மாப்ள 500 நோட்டு டிவி கம்பியில் போய் மாட்டிச்சு மாப்ள. மாமா என்ன ஆனாலும் டிவி கம்பியில் ஏறி அதை எடுக்கணும். பாத்து மாப்ள. பாத்துதான். அட நல்லா பாரு. நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. யாருக்கு நான் குடிக்கிறத பாக்குறது? ஐயோ நான் பாக்கல. நான் குடிக்கிறத பாக்குறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உனக்கு என்ன பண்ற பாரு. சத்தியமா நான் 500 ரூபாய் நோட்டை தான் பார்த்தேன், நீங்க குடிக்கிறதெல்லாம் பாக்கல. என்னது? கோபாலகிருஷ்ணன் ஐயோ இங்க வாங்க. திரும்புங்க. நான் வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் அப்படி என்ன கேவலமா நடந்துட்டேன்? எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டு சிவரேறி குதிச்சு நான் குளிக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாம ஊரெல்லாம் கேக்குற மாதிரி சத்தம் போட்டு நான் பாத்துட்டேன் கத்துவீங்க. ஐயோ நான் செவரேறி குதிச்சது வாஸ்தவம் தாங்க. ஆனா என் கண்ணுல அந்த 500 ரூபாய் நோட்ல தான் இருந்துச்சு. நீங்க அங்க இருந்ததும் தெரியாது, குளிச்சதும் தெரியாதுங்க. இல்ல நீங்க பாத்தீங்க. ஐயோ பாக்கல. நிஜமா பாக்கல. உண்மையா பாக்கல. அப்புறம் நான் பாக்கல. ஏன் பாக்கல? என்னது ஏன் பாக்கலையா? எப்படிங்க நான் போய் உங்களை பாக்குறது? நீங்க 1000 தான் சொன்னாலும் நீங்க பாத்தீங்க. ஐயோ சத்தியமா நான் பாக்கல. போதுங்களா? ஏன் எச்சில் பண்றீங்க? என்னாச்சு இதுக்கு? எதென்னமோ பண்ணுது. எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? எல்லாம் கரெக்டா இருக்கு, மறந்து போடுறா. டேய் நீங்க பண்றதா எங்க தப்பா போயிருமோன்னு தோணுதுடா. ஓய் கை நீட்டி காசு வாங்கிட்டல, போயிட்டே இரு. போற ராஜாத்தி, இந்த பட்டாசு கொடுத்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். குறிப்பா மிலிட்டரிக்காரனுக்கு தெரிஞ்சது என்ன ஷூட் பண்ணிடுவான். எந்த காரணத்தை கொண்டோ நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். டேய் வாங்கடா. ஏங்கப்பா பெரிய தாவத்து மஸ்தான் மாதிரி பேசிட்டு போகுதுடா. சின்ன பிள்ளைல ஏமாத்தி பட்டாசு விட்டு காசு சம்பாதிக்கல, இது பாம்பலையா? டே 10 ரூபா லாட்டரி டிக்கெட்டுக்கு என்ன தலைமறைவா வாழ வச்ச நாதாரி, நீ பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியாடா? உனக்கு வச்சிருக்கேண்டி அணுகுண்டு மேலேயே போட்டுறேன்.
நம்ம வீட்டுல இவன் என்ன பண்றான்? ஐயோ அவன் இங்க வந்து தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிட்டான், நம்ம எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அவன் பேர் மைக்கேல், கோவால இருக்கான், நல்லவன். கொஞ்சம் காசு கொடுத்தா என்ன வேணா செய்வான். அவனை கஷ்டப்பட்டு நான் பிடிச்சிட்டேன். நானும் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஆஷ், இதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? இல்லையே சந்திரு, நான் எதுவும் சொல்லலையே. இந்த மானங்கட்ட விஷயத்தை அவ எப்படி சொல்லுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். கோபப்படாதீங்க, மேட்டர் கொஞ்சம் முத்தி போச்சு. அதுக்காக உன் குழந்தை இன்னொருத்தன் தலையில கட்ட பாக்குறியே, இது நியாயமா? ரஞ்சித், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. நீ மட்டும் பாஸ்டா காரியத்தை முடிச்சிட்டு என்ன மெதுவா பேச சொல்றியா? இது ரொம்ப சிக்கலான விஷயம் ரஞ்சித். இது மட்டும் வெளியே தெரிஞ்சது என் குடும்ப மானமே போயிடும். ஓ, உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் மானம் இருக்கு, எங்களுக்கு அது இல்லையா? நாங்க என்ன ஈன பிறவியா? இந்த கருமாந்திரம் வெளியே தெரிஞ்சா ஏமானம் இல்லையா போகும். அதனால தான் நான் வெளியில சொல்லல. ரஞ்சித், நம்மளாம் ஒரே குடும்பம் மாதிரி. என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பழகுறோம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீ சொல்ல வேண்டாம், இவளாவது சொல்லிருக்கலாம்ல. முதலாளி தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஓ, அந்த தாடிக்காரன் இதுக்கு உடந்தையா? ஒரு குடும்பமே சேர்ந்து இத குடிச்ச தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரஞ்சித், சீரியஸ்னஸ் புரியாம உளறாதீங்க. ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுக்க தெரிஞ்ச உனக்கு அதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு அப்பாவி தலையில கட்ட பாக்குறியா? அது பாவம் இல்லையா? சரி, எனக்கு தான் தைரியம் இல்ல, அப்படியே வச்சுப்போ. நீங்க தான் அப்பா சொல்லிக்கோங்களே, யார் வேண்டானா? அது என்னால முடியாது. ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அதுல எனக்கு புள்ளையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். அந்த ஓட்டவா டாக்டர் என்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, ஊட்டி ஜனங்களுக்கே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளைய அழைச்சிட்டு நான் ஊட்டி மலை மேல ஏறினா இந்த புள்ளைக்கு அப்ப யாருன்னு கேட்டா நான் எவனையா காட்டுவேன்? இந்த சிரமம் யாருக்கும் வேண்டான்னு தான் நான் வேற ஒரு அப்பனை செட்டப் பண்ணேன். ஐயோ, நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் நீ செட்டப் பண்றதே குறிக்கோளா இருக்கிற. நீ செய்யறதுக்கு பேரு துரோகம். ரஞ்சித், கடைசியா என்னதான் சொல்றீங்க? இந்த மேட்டர் நான் ஊர் பூரா சொல்லுவேன். கூடாது. பேப்பர்ல சொல்லுவேன். கூடாது. ரேடியோவில் சொல்லுவேன். கூடாது. டிவியில சொல்லுவேன். கூடாது. சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். கூடாது 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 சொல்லுவேன். அப்ப நான் கொல்லுவேன். மானமே போயாச்சு, என் உயிர் போனா என்ன? ஆனா ஒண்ணு சொல்றேன் மிஸ்டர் ரஞ்சித், நான் போறதுக்கு முன்னாடி உங்களை போட்டு தள்ளித்தான் போவேன், ஜாக்கிரதை. நீ என்னடா என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளிடுறேன். இனி ரிவெஞ்ச், ஒன்லி ரிவெஞ்ச். என்ன மம்மி இன்னும் காணோம்? பேங்க்ல அந்த கிழவ மேனேஜர்ல அவன்தான் மம்மியை லேட் பண்ணிருப்பான். டேய், அங்க பாரு, உன் கிளாஸ்மேட் குண்டு கேசவன் வரான். அவன் போயிட்டு இருக்கும்போது சும்மா இரு, இல்ல அவன் லுள்ளு பண்ணுவான். ஓகே? ஏண்டா, அவனை மூஞ்சில குத்த வேண்டியது தானே? ஓ, குத்தலாமே. ஆனா அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். உனக்கு யார பார்த்தாதான் பயம் இல்ல? சூப்பு தெரியா? என்னடா சொன்ன? சூப்பு தெரியா? நான் இல்ல. பின்ன யாரா சொன்னது? நான் தான்டா சொன்னேன், குண்டா. ஆமா, நீ எந்த கடையில அரிசி வாங்குற? வேண்டாம், ஒன்னாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணிடுவ? குண்டு கத்திரிக்கா. என்னடா மறைக்கிற? தடி தாண்ட வராயா? பிரியா, வானாம் பிரியா. பிரியா, அண்ணனுக்கு கோடு போட எடுத்துருவாரு. வேற பிரியா. பிரியா, ஐயோ அம்மா கால புடிச்சிக்கிறோம் அம்மா. ஐயோ குண்டு புஸ்கா. குண்டியாத. என்னடி சொன்ன? நான் போறப்பா, நீ நல்ல அடி வாங்குற. அங்கிள் சாரி. ஆளு விடுற சாமி. ஐயோ அம்மா. என்னம்மா தகராறு பண்ணிருக்கீங்க? இவள அந்த பையனை சூப்பு தடியான்னு சொன்னா. ஐயோ போய் அங்கிள் நான் இல்ல. ஐயோ நீங்களே சொல்லுங்க அங்கிள், நீங்களே சொல்லுங்க. அவனை இவன் சூப்பு தடியான்னு சொன்னனால தானே இவனை போட்டு அடிச்சிருக்கான். இல்லனா என்ன தானே அடிச்சிருப்பான். சரி. ஆமா, இங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? மம்மி லேட். அப்படியா? சரி, நான் உங்க வீட்டு பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். உங்களை டிராப் பண்ணிட்டு போடுமா? ஐயோ, மம்மி எங்களை திட்டுவாங்க. டேய், செல்வம் அங்கிள் கூட தானே போறோம், மம்மி எதுக்கு திட்ட போறாங்க? அங்க பார், உன் ஃப்ரெண்ட் இன்னும் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான். நானும் அங்கிளும் போயிடுவோம். அப்புறம் அவன் உன்னை பஜ்ஜி ஆகிடுவான். ஐயோ ஐயோ ஐயோ, நானும் கூட வரேன். சரி, போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாமா? ஓகே. ஆனா வீட்டுக்கு போனேன்னா கேரம் விளையாடணும். ஓகே.
ஏறுங்க ஏறுங்க. கம் 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 குயிக். டேய் இருடா, அவசரப்படாத. சார் கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க என்னது கயிறு போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க 5 ரூபாய் இளநீ 3 ரூபாய், 3 ரூபாய் இளநீ 2 ரூபாய், ஓசியில இளநீ கிடைச்சா 8 ரூபாய் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன் இவர்தான் கடையை போறோம், அதுல பாய் கொடுத்தா போதும் சொன்னாரு. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சிட்டியோ இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒரு தடவை. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்கார மன்னிச்சானே. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. நிறுத்து. நீ என்ன செக் பண்ற? என்ன டின்னா காணா போகுது. இன்னைக்கு நான் செக் பண்றேன், நீ ஓரமா போய் உட்கார். சரிங்க போ. ஏய் வா போ. ஏய் வா. ஓ பொம்பளையோ போ. ஏய் நில்ல. இந்த மாம்பழமா? இந்த வாய்க்கு மாம்பழம் கேக்குதா? போ. இந்தா வீட்டுல போய் சாப்பிடு. ஏய் என்ன ஒரு டின்னு எடுத்து தலையில கொட்டிட்டியா? இல்லீங்க, உச்சந்தலை காயக்கூடாதுன்னு உள்ளங்கையில எடுத்து தடவணுங்க. உச்சந்தலை காய கூடாதுடா. கொஞ்சம் இரு. ஏய் நல்ல கண்ணை திறந்து பாரு. ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு கிளாஸ் எண்ணெய் கொண்டு போனீங்கன்னா எங்க தலையை கொண்டு போய் தண்டவாளத்துல வச்சு படுக்கணும். ஒரு மாசத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எண்ணெய் உன் தலையில கொண்டு பாரு. இல்ல வடை சுடுறது, முறுக்கு சுடுறது, அப்பளம் சுடுறது எல்லாம் இதுல. இந்த பார், இந்த மா சம்பளம் கட்டு. போ போய் சீக்காய் தேய்ச்சி குடி போ. கமான். ஸ்டாப். என்னடா ஒரு மாதிரியா நடக்கிற? உட்கார இடத்துல கத்தினே. உட்கார இடத்துல கட்டியா கொஞ்சம் தள்ளி உட்காருது. அவனுக்கு என்ன? அவன் சின்ன கத்தி. ஓ நீ பெருங்கட்டி, அவன் சிறுங்கட்டியா? நமக்குள்ள என்ன செக்க போட? நம்மளுக்கு கடமைடா, கடமைதான். அப்புறம் புண்ணாக்கு செக் பண்ண விட்டோமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். செக் பண்ணிருக்கேன். அதெல்லாம் வேணாம். கையை கொடுங்கண்ணே. பாத்துக்கிட்டீங்களா? 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 பாத்துக்கல வாடா. பாத்துக்கிட்டீங்களா? பாத்துக்கிட்டீங்களா? வர்றோம். ஒன் ஸ்டெப் பேக் மேன். பேக் பேக் பேக். என்ன அது சடக்கு புடக்குன்னு சவுண்ட் வருது? வர வர உங்க காது சரியில்லைண்ணே, போய் செக் பண்ணுங்க. என் காதை செக் பண்றதுக்கு முதல்ல ஒன்ன செக் பண்றேன். என்னது? பாட்டில் பாட்டில் என்ன இருக்கு? பாட்டில் என்னதான் இருக்கும்? ஓஹோ நீ புல்லு அவன் கோட்டரா? சைஸுக்கு தந்து விடுங்க. எத்தனை நாள் நடக்குது? 5 வருஷம் சர்வீஸ். ஏண்டா அவன் வேலைக்கு தான் சர்வீஸ் சொல்லுவான், நீ திருடுறதுக்கே சர்வீஸ் சொல்றியா? உண்மை தானே சொல்றேன். டேய் நானும் எத்தனையோ திருட்ட பாத்திருக்கேன், இப்படி ஒரு நூதனமான திருட்டு நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு உன்னை கையும் களமா புடிச்சாச்சு. இன்னையில இருந்து நீ டிஸ்மிஸ், வேலைக்கு வர வேண்டியது. போடா. எனக்கு வேலை இல்லையா? மில்லுக்கு வேலை இல்லையா? என்ன மில்லுக்கு வேலை இல்லையா? ஆமா, நான் தான் யூனியன் தலைவர். நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அப்புறம் மில்லுக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடையாது. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி, முடிச்சவிக்கி, கேப் மாறி, பிட் பாக்கெட், சந்தல திருடுறவன், பொந்தல திருடுறவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? திருட்டை செஞ்சு போட்டு ஸ்ட்ரைக் வேற பண்றேங்கிறான் சார். உங்க யாரையுமே நான் செக் பண்ண மாட்டேன் சார். எல்லாம் லைனா போங்க. கண்ண முடிக்கிறேன். முடிஞ்சா ஒரு லாரி கொண்டு வந்து மில்லுல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. முயற்சி பண்றேன். போங்க போங்க. வெரி குட், வெரி குட். நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும். ஓகே ஜூலி? என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது, அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா, நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. வர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட்டுக்கு போயிருந்தேன். ஆமா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா?
என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட், ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதலை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ், கம் இன். யோ ரஞ்சித், இங்க வாயா. வாயாண்ணா. டச்சே, ஏடா கத்துற? எப்ப பணம் செட்டில் பண்ண போற? டேய், எவனோ ஒரு ஃப்ராட் பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன். அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு. இவரா தலைவர்? தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு. இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல, உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். இது எவ்வளோ? பேசியா? இது எவ்வளோ? அட பேசு. இது எவ்வளோ? இது எவ்வளோ? அப்பா, உன்ன மாதிரியே உங்க ஒப்பனும் இருக்கக்கூடாதா? அந்த ஆளை உட்கார வச்சுட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவனே. யோ, இப்ப நாடு என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குன்னு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு சோப்பு டப்பா ஏனாமா தர்றான், ஒரு காபி பொட்டல வாங்கினா ஒரு ஸ்பூன் ஏனாமா தர்றான், ஒரு விளக்குமாறு வாங்கினா ஒரு குச்சி ஏனாமா தர்றான் ஐயா. உங்க அப்பா ஏதாவது வாங்கினா தான் நான் ஏதாவது வாங்க முடியும். மந்திரி வாங்கினா தாண்டா பிஏ வாங்க முடியும். வைக்க போர்ல ஏதோ படுத்த மாதிரி அந்த ஆளும் திங்க மாட்டேங்கிறாரு, என்னையும் திங்க விட மாட்டேங்கிறாரு. வீணா நல்லா படிச்சியேமா. நீ உங்க அண்ணன் மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும். என்ன புரிஞ்சுதா? அங்கிள், இந்தங்க நீங்க கேட்ட 50 ரூபாய். எதுக்குமா 50 ரூபாய் கொடுக்குறேன்? கோட்டர் வாங்கி குடிக்கலான்னு தான். ஆட ஏன் சார் நீங்க வேற? தங்கச்சி பாஸ் ஆகிட்டா கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். சிவனுக்கு 2 தேங்காய், அவன் பொண்டாட்டி பார்வதிக்கு 2 தேங்காய், அவன் புள்ள விநாயகருக்கு 2 தேங்காய், அவன் தம்பி சுப்பிரமணியருக்கு 2 தேங்காய். குடும்பத்துக்கே லஞ்சம் கொடுத்தா தான் சார் இந்த காலத்துல காரியம் நடக்குது. கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க 50-100 லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் 5-10 வாங்கி பொழைக்க முடியும். சும்மா அடம் பிடிக்காம வாங்குங்க சார். அந்த பணத்தை எடு. நான் அங்க வாங்க சொன்னேன், என்கிட்ட வாங்க சொன்னேன். எடு பணத்தை. நீ தேங்காய் உடைக்க மாட்ட. பின்ன மாங்காய் உடைப்பாங்களா? தேங்காய் உடை மாங்காய் உடைன்னு கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சுட்டு ஏன் கடவுளை குறை சொல்றீங்க? பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. டேய், நீ வாமா. அண்ணே, நான் பரீட்சை எழுத போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரேன். வா இங்க வா. பரீட்சை எழுத போறியா? படிச்சிருக்கியா? வா கிட்ட வா. வா. பார்த்து எழுதுற லட்சணப்பா. மந்திரியோட பொண்ணு, போலீஸ் ஆபீசரோட தங்கச்சி, விட்டு. ஐயோ ஐயோ